42nd sum பார்க்க போறோம். Calculate the empirical and molecular formula of a compound. So empirical formula, molecular formula இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஒரு காம்பவுண்ட்னா அதுல நிறைய கலந்துருக்கும். அதுல என்னென்னலாம் கலந்துருக்குன்னு சொல்றாங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ அதனுடைய அளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பெர்சன்டேஜ்ல. 76.6 வந்து கார்பனுக்கும், ஹைட்ரஜனுக்கு 6.38, ரெஸ்ட் மீதி உள்ளது ஆக்சிஜனை கொடுத்துருக்காங்க. இது கூடவே இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேப்பர் டென்சிட்டி. இதை நம்ம ஃபார்முலால யூஸ் பண்ணுவோம், அதனால இது க்ளூ கொடுத்துருக்காங்க. வேப்பர் டென்சிட்டி இஸ் 47. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான சம் எம்பிரிக்கல் மாலிகுலர் ஃபார்முலா சம்முக்கு இது மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணும். இது ரொம்ப சிம்பிளான சம்மு. இந்த டேபிள் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுனாலே போதும், அதுக்கப்புறம் சம்லாம் ஈஸி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிஜன்ல ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. மீதி நமக்கு எப்போதுமே தெரியும் 100%னாலே 100 தான் டோட்டல். அதுல 76.6 வந்து கார்பன் கொடுத்துட்டாங்க, 6.38 வந்து ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. அப்ப 100ல இருந்து, அதாவது 100% டோட்டல்ல இருந்து இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணும். இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணா மைனஸ் பண்ணா ரிமைனிங் வந்து 17.02% வரும். அதுதான் ரெஸ்டோட அளவு, அதாவது ஆக்சிஜனோட அளவு. இப்போ இந்த 3% நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இதை வச்சு எப்படி டேபிள் ஃபார்ம் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டேபிள்ல என்னென்ன எழுதிருக்கோன்னு பார்ப்போம். எலமெண்ட்னா இங்க கொடுத்துருக்க எலமெண்ட் என்னென்ன கொடுத்துருந்தாங்க, அந்த காம்பவுண்ட்ல என்னென்ன எலமெண்ட் இருந்தது, C1, H1, O1, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதனுடைய பெர்சன்டேஜ் நம்ம கொஸ்டின்ல கொடுத்தது, இதுவும் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இது நம்ம மைனஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம், 17.02. இதுவும் எழுதியாச்சு. அதுக்கடுத்து அட்டாமிக் மாஸ். இந்த மூணுத்துக்குமே நம்ம நிறைய சம்ல பார்த்திருக்கோம். அட்டாமிக் மாஸ் நமக்கு தெரியும். கார்பனுக்கு வந்து 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ இது வரைக்கும் எழுதிட்டோம். இதுக்கு அடுத்தது ஒரு சிம்பிளான ஃபார்முலா தெரியணும், ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னா பெர்சன்டேஜ், அந்த எலமெண்டோடைய பெர்சன்டேஜ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். ஸோ பெர்சன்டேஜ் 76.6 டிவைடட் பை 12. இதை டிவைட் பண்ணா 6.38. இது டிவிஷன்ல யாருக்காவது கஷ்டமா இருந்ததுன்னா அதையும் எப்படி பண்ணணும் நான் கடைசியா சொல்றேன். இந்த டிவிஷன் பார்ட் மட்டும் இப்போதைக்கு ஆன்சர் மட்டும் ஃபாலோ பண்ணீங்க. இது டிவைட் பண்ணா 6.38. அதே போல அடுத்தது 6.38, இங்க அட்டாமிக் மாஸ் 1, ஹைட்ரஜனுக்கு இப்ப கண்டுபிடிச்சோம்னா 6.38 டிவைட் பை 1, 6.38. அடுத்தது 17.02 டிவைடட் பை 16. ஸோ இது அப்படியே லைனா எதுக்கு எழுதிருக்கோம்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போறோம், அதுக்காக அப்படியே ஆர்டரா எழுதிருக்கோம். ஸோ சிம்பிளா இருக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணியாச்சு, 1.06. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கண்டுபிடிச்சாதான் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுத முடியும். ரேஷியோனா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. புரிஞ்சுங்க, இது ஏன் டிவைட் பண்றோம்னு முதல் புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச வேல்யூ இது மூணுத்துல ஆன்சர் கிடைச்சதுல, அது மூணுத்துலயும் இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச வேல்யூ இதுன்னு எடுத்துப்போம். ஸோ இதுதான் இதுல குறைஞ்சபட்ச வேல்யூ. இதை வந்து கிட்டத்தட்ட 1 நான் எடுத்துக்கிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 1 எடுத்துக்கிறேன். ரேஷியோனா என்னன்னா இது 1னா இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணா இது எவ்வளவு அளவு வந்து கூடுதலா இருக்கு அப்படின்றதான். கூடுதலா இருக்குன்னா என்ன ரேஷியோல, என்ன மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர்ல இருக்குன்னு அர்த்தம். இங்க 1னா இது 1.06 இருக்கா, இது 6.38 இருக்கு, கிட்டத்தட்ட 6ன்னு வச்சுப்போம். அப்ப இது 6ன்ற அளவுல இருக்கு, இதுவும் 6ன்ற அளவுல இருக்கு. இதை வந்து நம்ம இது போல கெஸ் பண்ணி சொல்றதை விட அதை சிம்பிள் ரேஷியோன்ற இந்த மாதிரி ஃபார்முலா, இது வந்து ஃபார்முலானா ரொம்ப சிம்பிள். இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச அளவு நம்ம இப்ப பார்த்தோம்ல, அதையே ஃபார்முலாவா போட போறோம். இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச அளவு அதை வந்து டினாமினேட்டர்ல வச்சுக்கணும். டினாமினேட்டர் மூணுத்துக்குமே அதுதான் டினாமினேட்டரா வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நியூமரேட்டர்ல இந்த வேல்யூ எடுத்து நியூமரேட்டர், இந்த வேல்யூ எடுத்து நியூமரேட்டர், இந்த வேல்யூ எடுத்து நியூமரேட்டர், அவ்வளவுதான். இப்போ இதை பண்ணிட்டோம்னா டிவைட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அப்ராக்சிமேட்டா இது டிவைட் பண்ணா 6 தான். இதுக்கும் 6, இதுக்கு 1. ஏன்னா வந்து இது ரெண்டும் சேம் வேல்யூ, 1 ஆயிடும். இப்போ இதை பாத்தீங்கன்னா இது டிவிஷன் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதை அப்ராக்சிமேட்டா தான் நம்ம பண்ண போறோம். சிம்பிள் ரேஷியோனா இது வந்து அப்ராக்சிமேட்டா தான் பண்ண போறோம். இதுக்கு பாயிண்ட்லாம் வச்சுலாம் போட தேவையில்லை. அப்போ அப்ராக்சிமேட்டா பண்ண போறோம்னா இதை நம்ம பார்த்தாலே நம்ம சொல்லலாம், இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட பண்ணலாம். இது 1ன்னு வச்சுக்கலாம், இது 6னே வச்சுக்கலாம். 6 டிவைட் பை 1 6. ஸோ அப்போ டேரக்டா நமக்கு 661 கிடைச்சிருக்கு. இதனுடைய ஹோல் நம்பர். ஆக்சுவலா இது டெசிமல்னு எழுதக்கூடாது, எழுதாம எழுதணுன்றதுக்காக இந்த ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நம்ம இதுலயே கூட நிறுத்திக்கலாம். 661ன்றது ஹோல் நம்பர். இதுல ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 3 வேல்யூல இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச வேல்யூ எடுத்துக்கணும். அதை எடுத்து டினாமினேட்டர் எல்லாத்துலயும் டினாமினேட்டர்ல அதை வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த வேல்யூ டைரக்டா வந்து நியூமரேட்டர்ல எழுதிட்டு டிவைட் பண்ணோம், நமக்கு ரேஷியோ கிடைச்சிரும். இந்த ரேஷியோன்றது ஏன் வந்து இந்த குறைஞ்ச வேல்யூவை கீழே எடுக்கிறாங்கன்றதான் இதை நான் டைரக்டாவே சொன்னேன். இதனுடைய அளவு 1ன்னு எடுத்தோம்னா இதை விட இது என்ன ஃபேக்டர்ல கூடுதலா, ரேஷியோல என்ன கூடுதலா இருக்குன்னா 6ன்ற அளவு கூடுதலா இருக்கு. இது 1, இது 6 டைம்ஸ் அதிகமா இருக்கு, 6 மல்டிபிள்ல இருக்கு.
அதே போல இது 1னா இது 6 டைம்ஸ் அதிகமா இருக்கு, அதுதான் மீனிங். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எம்பிரிக்கல் ஃபார்முலா, இந்த நம்பரை வச்சு எப்படி எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுதுறதுன்னு பார்க்கணும். ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா சியோட அளவு 6, அப்ப சி கீழே 6, ஹெச் கீழே 6, ஓ கீழே 1, அவ்வளவுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து C6 H6 O, இங்க 1 இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அதை 1 எழுதாம கூட விட்டலாம், C6 H6 O, இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடுத்தது மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சோமோ அது மல்டிப்ளை பை என்னன்னு ஒரு வேல்யூ வேணும். அந்த என்னன்ற வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலாவும் எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் எப்படி லிங்க் பண்ணோம்னா இதுதான் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்டூ என். இந்த என்னன்ற வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். இது ரொம்ப சிம்பிள் தான். n ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். இங்க நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோமா, அதனுடைய மாசை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு இங்க யூஸ் பண்ணிக்கணும். மோலார் மாஸ்ன்றது சம்ல கொடுத்திருந்தா டைரக்டா மோலார் மாஸ்ன்னு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். இல்ல மாலிகுலர் மாஸ்ன்னு கொடுப்பாங்க, அப்படி கொடுக்கலனா வேப்பர் டென்சிட்டி கொடுப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு இந்த சம்ல க்ளூவா கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொன்னோம், வேப்பர் டென்சிட்டி. மோலார் மாஸையும் வேப்பர் டென்சிட்டியும் லிங்க் பண்ற ஃபார்முலா என்னன்னா மோலார் மாஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ வேப்பர் டென்சிட்டி. இதெல்லாம் ஃபார்முலா, இது தெரிஞ்சுதான் ஆகணும், ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். மோலார் மாஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ வேப்பர் டென்சிட்டி. ஸோ வேப்பர் டென்சிட்டி நம்மளுக்கு சம்ல கொடுத்துருந்தாங்க 47. இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி 94 வந்ததுன்னு பார்ப்போம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். சியோட வேல்யூ அட்டாமிக் மாஸ்லாம் நம்ம பார்த்தோம்ல, சியோட வேல்யூ வந்து 12, அப்ப 12 இன்டூ 6 பிளஸ் ஹெச்சோட அட்டாமிக் மாஸ் வந்து 1 இன்டூ 6. அதே போல ஆக்சிஜனுக்கு 16 இன்டூ 1. இதெல்லாம் எப்படி போடுறோம்னு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே டேபிள்ல பார்த்தோம்ல அட்டாமிக் மாஸ், கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜன் 16. இங்க எத்தனை இருக்கோ அது 6, இங்க ஹைட்ரஜன் 6, இங்க ஆக்சிஜன் 1. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணோம்னா இது வந்து 72 வரும், இது 6 வரும், இது 16 வரும். இதை மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா 72, 78, 84, 94. ஸோ 94ன்றது வந்துருச்சு. அதை தான் நம்ம இங்க எழுதிருக்கோம். எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ்னா எம்பிரிக்கல் ஃபார்முலாவுடைய மாஸ் அட்டாமிக் மாஸை நம்ம கால்குலேட் பண்ணோம். டோட்டலா அதை கால்குலேட் பண்ணி எழுதிருக்கோம். 2 இன்டூ 47 94, டினாமினேட்டர்ல 94, அப்ப டோட்டலா இது எல்லாமே கேன்சல் ஆயிடும்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் வந்து 1, n ஈக்குவல் டு 1. n வந்து நம்மளுக்கு 1 கிடைச்சதுன்னா என்ன மீனிங்னா, இந்த இடத்துல n 1 கிடைச்சதுன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னவோ இன்டூ 1 பண்ணோம்னா அதே தான் மாலிகுலர் ஃபார்முலா. அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சோமோ அதே தான் மாலிகுலர் ஃபார்முலாவுக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதான் எழுதிருக்கோம், C6H6O இன்டூ n-க்கு பதிலா 1 ஈக்குவல் டு அதே வேல்யூ தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேபிள் ஃபார்ம் பண்ணணும், அந்த டேபிள்ல ஒரு காலமும் எப்படி போடணும்னு தெரியணும். அதுக்கு அடுத்தது எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணிடணும். எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு அதை மாலிகுலர் ஃபார்முலாக்கான ஃபார்முலால யூஸ் பண்ணணும். அதுக்கு தேவையான இந்த என்னன்ற வேல்யூக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இவ்வளவுதான். இதுல இந்த சம்ல மட்டும் க்ளூ வந்து வேப்பர் டென்சிட்டி அது கொடுத்ததுனால மோலார் மாஸ் 2 இன்டூ வேப்பர் டென்சிட்டின்ற ஃபார்முலாவை நம்ம மாத்திக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த சம் பாத்தீங்கன்னா இந்த மோலார் மாஸ்க்கு பதிலாக மாலிகுலர் மாஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாலிகுலர் மாஸ் வேல்யூவை டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த டிவிஷன் சொன்னால அந்த டிவிஷன் யாருக்காவது தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்றேன். இந்த 76.6 டிவைடட் பை 12 இந்த டிவிஷன் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இது ரொம்ப சிம்பிள், நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் தெரியாதவங்களுக்கு மட்டும்தான். 76.6 ஒரு பாயிண்ட் இருக்கு இன்டூ 10, அதே போல டிவைட் பண்ணும் போதும் அதுக்கும் ஒரு 10 பண்ணிக்கணும். இது ரெண்டும் கேன்சல் பண்ண 1 ஆகும், அதுக்காக தான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10. இந்த பாயிண்டை ரிமூவ் பண்ணணும். டெசிமல் பாயிண்ட் இல்லாம பண்ணோம்னா நம்ம டிவைட் பண்றது ஈஸி. ஸோ நியூமரேட்டர்ல வந்து இதை ரிமூவ் பண்ணோம்னா 766 வரும். டினாமினேட்டர்ல 12 இன்டூ 10 120 வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்றது உங்களுக்கு ஈஸியா. அதை டிவிஷன் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன், யாருக்காவது தெரியலன்னா அதை ரெஃபர் பண்ணிங்க. 766 டிவைடட் பை 120 டிவைட் பண்ணியிருக்கேன், ஆன்சர் வந்து 6.38. இதுக்கு அடுத்தது இது ஒரு டிவிஷன், மற்ற டிவிஷன்லாம் இதுல ஈஸி. இன்னொரு டிவிஷன் பாத்தீங்கன்னா 17.02 டிவைடட் பை 16. இதுக்கு எப்படி 1.06 வருதுன்னு சொல்றேன். இதுல 17.02ல 2 டெசிமல் பாயிண்ட் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணோம்னா அப்ப 100 மல்டிப்ளை பண்ணிட்டு 100 டிவைட் பண்ணோம். அப்ப இது 1702 வரும். இது 16 இன்டூ 100 வந்து 1600 வரும். இதை டிவைட் பண்ணி இங்க காமிச்சிருக்கேன் 1.06. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், அதுக்காக சொல்றேன். 1 டைம்ஸ் 1600 இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 102 வரும். நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணோம்னா பாயிண்ட் வைப்போம். அதுக்கு அடுத்ததும் ஒரு 0 ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் இங்க என்ன நம்பர் இருக்கு 1020 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 0 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அது 1600 பேர குறைவு. அப்ப இன்னொரு 0 ஆட் பண்ணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம், அதுக்காக பாயிண்ட் வச்சுட்டோம். அதுக்கப்புறமா இன்னொரு 0 ஆட் பண்ணோம்னா
இங்க இன்னொரு 0 போட்டுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா 10,200 வந்திருக்கு. அது 1600 விட பெருசு. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதலாம். 6 into 1600 9600 அப்படிதான் எழுதியிருக்கோம். இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க பாயிண்ட் வச்சு 0 எப்படி வருதுன்ட்டு அதுக்காக மட்டும் தான் இதை சொன்னேன். இது இந்த இடத்துல மட்டும் இல்ல, பல இடத்துல இது உதவும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.